அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த ஆசிரியர்கள் தங்களுடைய சீனியாரிட்டி விவரங்களை தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை பயன்படுத்தி எம்இஸில் தற்பொழுது சரிபார்த்து கொள்ளலாம். அதில் திருத்தங்கள் ஏதும் இருப்பின் சேலஞ்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி திருத்தம் செய்யறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். அங்க மூணாவதா இருக்கக்கூடிய அட்மினை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நாலாவதா பாத்தீங்கன்னா சீனியாரிட்டி சேலஞ்ச் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அதாவது சீனியாரிட்டி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நீங்க எந்தெந்த கவுன்சிலிங்க்குலாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த விவரங்கள் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது வித்தின் பிளாக், ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுடைய சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து கரெக்டா இருக்கா, உங்களுடைய சீனியாரிட்டி விவரங்கள் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு எதுல திருத்தம் செய்ய வேண்டியிருக்கோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அது வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான ஒன்று நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஇஇ 2025-26 பிடி டிரான்ஸ்ஃபர் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேனல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு சரியான ஒன்றா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், ஸோ அதனால நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட் வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா சயின்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ண டீச்சர்ஸினுடைய விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 558 பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் மிடில் ஸ்கூல் சயின்ஸ் பிடிஸ் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட் பேஜஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். 56 பக்கங்கள் இருக்கு. இதுல உங்களுடைய விவரங்கள் பார்க்கறதுக்கு இந்த டீச்சர் ஐடி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய நேம் மட்டும் வந்துடும், உங்களுடைய சீனியாரிட்டி நம்பர் வந்துடும். ஸோ 558ல என்னுடைய பேர் வந்து 554வதா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. ஸ்கூலோட நேம், டேட் ஃபார் சீனியாரிட்டி, பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னுரிமை ஏதுமின்றின்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஸ்பவுஸ் அப்லோட் பண்ணி இந்த இடத்துல இல்லாம இருக்கலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கூல்ல 3 வருஷம் நீங்க வந்து ஒர்க் பண்ணி அதுக்கான முன்னுரிமை கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அது கரெக்டா இருக்கான்னு சொல்லிச்சு செக் பண்ணிக்கோங்க. அல்லது மாற்றம் இருந்துச்சு, தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஆக்ஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய சேலஞ்சை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க ஸ்பவுஸ் வச்சிருந்திருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது ஆபரேஷன்ஸ் பண்ணி அதுக்கான முன்னுரிமையை நீங்க வந்து செலக்ட் பண்ணிருக்கலாம், இங்க அப்டேட் ஆகாம இருந்திருக்கலாம், அல்லது நீங்க எந்த முன்னுரிமையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வைக்காம இருந்திருக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல முன்னுரிமை வந்துருந்துச்சுனாலுமே நீங்க வந்து இந்த ஆக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய சேலஞ்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணும்போது அந்த 3 இயர்ஸ் ஒரே ஸ்கூல் ஒர்க் பண்ணதுக்கான முன்னுரிமை நீங்க செலக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம், அல்லது ஸ்பவுஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஒரே பணியிடத்தில் 3 ஆண்டுகள் வந்து பணிபுரிந்ததுக்கான ஆணை வந்து பதிவு செய்ய வேண்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பவுஸ் அப்லோட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். இப்ப நீங்க ஒரே ஸ்கூல்ல 3 வருஷம் அல்லது ஒரே ஸ்கூல்ல 5 வருடத்துக்கு மேல நீங்க பணிபுரியறது மேல என்டர் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லி மேல என்டர் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். சோ அந்த டாக்குமெண்ட்ஸ்னுடைய ஃபார்மட் பாத்தீங்கன்னா PNG, JPEG, JPG ஃபைல்ஸா தான் இருக்கணும். ஃபைல் சைஸ் பாத்தீங்கன்னா 10 MB வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பவுஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிட்டு சோ அந்த ஸ்பவுஸ் நீங்க வந்து இப்ப வாங்கியிருப்பீங்க, அதாவது பணிமாறுதலுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது நீங்க அப்லோட் பண்ணாம இருந்திருப்பீங்க. சோ இப்போ நீங்க அப்லோட் பண்ணணும், அல்லது நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க அது அப்லோட் ஆகாம இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா சோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கலாம்.
குடுத்துட்டீங்கன்னா, ஃபைல் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துரும். ஸோ ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்க சப்மிட் குடுத்துறணும். சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சேலஞ்ச் ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டிங். நெக்ஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்திருப்பாங்க. நீங்க அத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில உறுதிமொழிகள் குடுத்திருப்பாங்க. கீழயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிஜெக்ட் பண்ற ஆப்ஷன்ஸும் குடுத்திருப்பாங்க. எடிட் பண்ற ஆப்ஷன்ஸும் குடுத்திருப்பாங்க. அதாவது இதுலயுமே நீங்க தவறுதலா அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, திரும்ப ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது எடிட் பண்ணனாலும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழிமுறையை பின்பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் அப்ளை பண்ண ஆசிரியர்கள் சீனியாரிட்டில ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சேலஞ்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, திருத்தம் செய்து கொள்ளலாம். ஃபைனலா இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ டீச்சர்ஸ்.